இப்ப சொன்னீங்க இந்த நாடகம்னு சொன்னீங்க. ம், அதே நானே ஒரு கேள்வியத்தான் எடுத்திருக்கேன். எல்லாம் சொல்றாரு பாபா, சொல்றார் நாடகம் கர்மம். ம், ஆனா என்னடா பாபாட்ட வந்துட்டு நமக்கு இப்படி அடி விழுது, அது எப்படி நாடகம் கர்மாண்டு ஏத்துக்கொள்றது? இவ்வளவு நாள் தான் நாம அடிபட்டு துன்பப்பட்டு வந்துட்டோம். அது எப்படி திடீர் அதை அக்செப்ட் பண்ண முடியும்? அது கொஞ்சம் எல்லாருக்கும் அக்செப்ட் பண்றது அது கஷ்டம். அப்படித்தான் பாபா முன்னாடியில சொன்னாலுமே அந்த நாடகம் கர்மா, நான் செய்தது தான் இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்றது நமக்கு நமக்கு இன்னைக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ம். இதையே பௌதீக ஆட்களுக்கு போய் விளங்கப்படுத்த முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துட்டா இது நாடகம் தானேடா. அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆமா. அது அதுக்கே ம். எப்படி அதை ஏற்றுக்கொள்றது? இப்போ நம்ம கர்ம கணக்குல நம்ம என்ன சொல்றோம்? நம்ம எது செய்தாலும் அது திருப்பி நமக்கு வருதுன்னு சொல்றோம். அப்போ நம்ம எதையும் நம்ம நான் செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஜென்மத்தின் கர்ம கணக்கு மட்டும் நம்ம பார்க்குறோம். நான் ஒண்ணுமே செய்யல, யாருக்குமே நான் விரோதியா இல்ல, யாரையும் நான் ஏமாத்தவே இல்ல. என்ன எத்தனை பேர் ஏமாத்துறாங்க? எங்கே நியாயம்? என்ன நியாயம்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம கதை எங்க இருந்து தொடங்குனது? நம்ம என்ன என்ன எல்லாம் செய்தோம் நமக்கு தெரியாம இருக்கே. ம்? அப்போ நமக்கு உண்மையே தெரிஞ்சால் அது நிச்சயமாக நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் அது நம்ம தீர்க்கவே தீர்த்தே ஆகணும். ஆகவே நமக்கு முடியுமா முடியாதா அதை தீர்த்தே ஆகணும். ரொம்ப பேர் சொல்றாங்க, இது எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு சக்தியே கிடையாது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட வந்தா இந்த மாதிரி ஒரு வேற மாதிரி கஷ்டங்களும் இருக்கா, இது என்ன எங்கே நியாயம்னு கேக்குறாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு? கொஞ்சம் பொறுமையா இருங்கள், என்ன நினைவு செய்யுங்கள், நான் உங்களுக்கு சக்தி தர்றேன், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். போன கல்பத்துல உங்களுக்கு வெற்றி கிடைச்சதுனால இப்போ நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க. இது ஒரு சத்தியம், இது ஒரு கேரண்டி. உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். நீங்க வெற்றி ஒரு முத்துங்கங்கள், முத்துங்கள். நீங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நான் உங்களுக்கு கேரண்டி சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு சக்தி இல்லாம இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன நினைவு செய்யுங்க, நான் உங்களுக்கு சக்தி தர்றேன், உங்களுக்கு அந்த வழியும் காட்டுறேன். இந்த ஞானத்தை மூலமா உங்களுக்கு தெரியறது. ஆமா, நான் செய்தாலும் செய்திருப்பேன், சரி நான் இப்ப நான் அதை தீக்கிறேன், என்னோட கடன். ஆகவே நான் முத்துகள்னு சொன்னா பாபா என்ன உண்மையான ஒரு விசேஷ வெற்றி அடைஞ்ச ஒரு முத்தா பாபா என்ன செய்யறாரு. ஆகவே நான் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் தானே. ஒரு முத்தை உண்டாக்கணும்னா அந்த ஒரு மிருகனுக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு கல்லை ஒரு முத்தாக ஆக்குறது. அது எத்தனை வருஷம் எடுக்கும்? 5 வருஷம், 10 வருஷம்? நான் ஒரே வினாடியில ஒரு பாப்பாத்மால இருந்து புண்ணியாத்மாவை மாறணும்னா அது எப்படி? முடியாது. இது ஒண்ணு. இன் இன்னொரு கதை என்னன்னா, இப்ப நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கோம்? இப்ப நான் ஒரு கலியுகத்துல நான் வசிக்கிறேன்னு சொன்னால் இது என்ன குறிக்கிறது? 100% நான் எங்கேயோ கஷ்டங்கள் எல்லாம் நான் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கேன். எத்தனையோ பேருக்கு நான் ஏமாத்திருக்கேன். எத்தனையோ பேருங்களுக்கு நான் அவங்கள பொய் சொல்லி அவங்களுக்கு நஷ்டம் வர்ற மாதிரி செய்திருக்கேன். நிறைய பொய்யும் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் நான் இப்பவாவது ஒரு நேரம் நான் தீர்க்கணும் தானே. இது கடைசி காலகட்டம், நான் தீர்க்கணும், எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கணும், எனக்கு சக்தி வேணும். பாபா என்னோட இருக்காரு, கடவுளே என் பக்கம் இருக்கிற பொழுது இந்த போர் சண்டையில நான் வெற்றி நிச்சயமாக எனக்கு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா பொறுமையா இருக்கணும். எதுவுமே நமக்கு ஒரு நல்ல பொருள் நமக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் நாள் காத்துட்டு இருக்கணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேரு. சில பேர் துணிமணி வாங்குறாங்க, சில பேர்
அடுப்புக்கு அந்த என்னது குசினி, நம்ம சமையல் அறைக்கு என்னென்ன வேணும் அது பொருள்கள் வாங்குறாங்க. சில பேர் வேற ஏதோ வாங்குறாங்க. பெரிய சூப்பர் மார்க்கெட் நிறைய பேரு. ஒரு தங்க கடையை பாருங்கள், தங்கம் தான் விற்கிறாங்க, தங்க பொருள்கள் தான் விற்கிறாங்க, வைரங்கள் தான் விற்கிறாங்க. அங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 2 பேர் தான், அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. நம்ம எந்த கடையில நம்ம சாமான் வாங்குறோம்? சூப்பர் மார்க்கெட்ல இருந்து நம்ம வாங்குறோமா, இல்லாட்டி தங்க கடையில இருந்து நம்ம வாங்குறோமா? என்ன வாங்குறோம்? சாதாரண ஒரு விலை இல்லாத பொருள்கள் நம்ம வாங்குறோமா, இல்லாட்டி வைரங்கள் வாங்குறோமா, இந்த ஞான முத்துகள் நம்ம வாங்குறோமா, ஞான கடலை நம்ம கடையிறோமா, ஞான ரத்னங்கள் எனக்கு கிடைக்கிறதா? எத்தனை பேர் அந்த கடைக்கு போவாங்க? ஒரு கொஞ்சம் பேர் தான். அந்த மாதிரி நான் எந்த கடைக்கு போறேன், என்ன வாங்குறேன், என்ன தேடுறேன், என்னோட தகுதி என்ன, அந்த தகுதி பிரகாரமா நான் அந்த கடைக்கு போய் அந்த சாமான், அந்த பொருள் நான் வாங்குறேன். ஆகவே பாபா சொல்றாரு, என் கடைக்கு வாங்க, நான் தான் பெரிய வியாபாரி, நான் ஞான ரத்னங்களையே நான் தர்றேன். அப்ப இந்த ஞான ரத்னங்கள் மூலமா இந்த டிராமா புரியறது, எனக்கு பொறுமை இருக்கு, என்னோட கடனை என்னால தீர்க்க முடியும், நல்லபடியாக என்னை மாத்த முடியும், மற்றவங்களுக்கும் நான் நல்லது செய்ய முடியும், எவ்வளவோ நான் செய்ய முடியும், மனிதரும் தேவரா மாற முடியும். இத்தனை நாளும் நான் நினைச்சேன் நான் பாப்பாத்துமா, இது கலியுகம், எல்லாருமே பொல்லாதவங்க, நானும் பொல்லாதவன் தான் அப்படி நினைத்தோம். இப்ப பாபா சொல்றாரு, கிடையவே கிடையாது, நீங்கெல்லாம் தேவர்கள்னு சொல்றாரு. புரியறதா? தெரியறதா? கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீங்க சொல்றீங்க நான் மகாரதி, மகாவீரர், நான் ஒரு போர்ல புகுந்து ஒரு வீரரா வந்தேன், ராமர், கிருஷ்ணர் சொல்றோம். அவங்க எல்லாம் எத்தனை போர்ல அவங்க புகுந்து, எத்தனை மாதிரி ஒரு பரீட்சையெல்லாம் பார்த்து, எத்தனை மாதிரி வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது. நமக்கு போரே வேண்டாம், வெற்றி வேணும். அது எப்படிங்க? ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நம்ம போகாம, ஒரு பரீட்சை நம்ம எடுக்காம எனக்கு ஒரு பட்டம் வேணும்னா அது எங்க கிடைக்கும்? நிச்சயமாக போர் வேணும், நிச்சயமாக பரீட்சைகள் வேணும், நிச்சயமாக எனக்கு வெற்றி வேணும். என்னால முடியாம இருந்தாலும் என்னோட தந்தை எனக்கு இருக்காரு, அவர் எல்லாமே தருவாரு. இந்த ஒரு சுய நம்பிக்கை, சுய சோதனை, சுய ஒரு பொறுமை நிச்சயமாக வேணும். பிரம்மகுமாரின்னா எத்தனை வருடம் நம்ம படிக்கிறோம், கடைசி வரைக்கும் நம்ம படிக்கிறோம். சில பேர் 80 வருடமா படிக்கிறாங்க. சில பேர் 89 வருடமா படிக்கிறாங்க. டாடி ரத்தன் மோகினி எத்தனை வருடமா படிக்கிறாங்க, சின்ன பொண்ணா இருக்கிற பொழுது வந்தாங்க, இன்னும் இருக்காங்க. 90 வருடமா இந்த யஜ்யம் நடக்கிறது. அவங்க எத்தனை வருடம் படிக்கிறாங்க. அப்போ நான் ஒரு 5-6 வருஷம் படிச்சுட்டு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம், எங்கே ஒரு நியாயமான உடனே நம்மளுக்கு பதில் வேணும்னா அந்த மாதிரி பதில் கிடைக்காது. ஒரு நோய் நொடி இருந்தா மருந்து சாப்பிடணும், நாள் எடுக்கும். அதே போல ஒரு ஆத்மால நோய் நொடி இருந்தால் அதுலயும் பாருங்க, ஒரு நோய் நொடி இருந்தா அது நேரம் எடுக்கும் அதை குணமாக்க. என் மேல எனக்கு அன்பு இருந்தா, எனக்கு பொறுமை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, முயற்சியும் இருக்கு, பாபாவும் இருக்காரு, வேற என்ன கவலை? சரியா? நன்றி நன்றி டிடி. இப்ப சொன்னதன்படியே ஒரு இது ஒண்ணுங்களா, இன்றைக்கும் பாபா முரளியில சொல்லி இருக்கிறாரு, படிப்பு தான் ஆதாரம், அந்த படிப்புல தான் நம்மளுக்கு அந்த பாபாட்ட அன்பு இருக்கிற குழந்தை உண்மையா படிக்க முடியே சொல்லியிருக்கிறாரு. அப்படியானவைக்கு ரொம்ப பாபாண்ட இதயத்துல வேண்டாத கூட சேவை செய்வினம், இதயத்துல இருப்பினம் எல்லாம் சொல்லியிருக்கு. பாபாட்ட படிப்பு இல்லாத குழந்தையோ, அப்ப பாபாக்கு மற்றவ மேல அன்பு இல்லையா டிடி? இது 2 விஷயங்கள் இதுல இருக்கு.
ஒண்ணு படிக்கிற தகுதி பிள்ளைங்களுக்கு அவங்க ம், நிச்சயமாக படிக்கணும். அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. அவங்க படிக்கணும்னு முடியும். அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. அந்த ஒரு உடம்பும் இருக்கு. அந்த ஒரு நேரமும் இருக்கு. அவங்களால முடியும். அவங்க நிச்சயமாக படிச்சே தீரணும். ஆனா ஒரு சில மாதர்கள், ஒரு சில தந்தைமார்கள் ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க. ரொம்ப முடியாம இருப்பாங்க. படிப்பு இல்லாம ஒரு வார்த்தை கூட எழுதாம அவங்க வாழ்க்கையில எப்படியோ அவங்க வாழ்க்கைய நடத்திட்டாங்க. அவங்களுக்கு படிப்பும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பாபா, பாபான்னு சொல்றாங்க. ம், பாபா யாருன்னு கூட தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும். பாபான்னா கடவுள்ன்னு. அவ்வளவுதான். அந்த மாரி கபடம் இல்லாத ஒரு தந்தைமார்கள், ஒரு தாய்மார்கள், ஒரு சில பேருக்கு பாபா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அன்பு கொடுத்து, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு உதவி கொடுத்து அவங்கள ஏத்துறாரு. காரணம் கபடம் இல்ல. அவங்களுக்கு சக்தியும் கிடையாது. அந்த படிப்பும் கிடையாது. ஆகவே அந்த தைரியமும் அவங்களுக்கு இல்ல. இந்த ஞானம் என்னால படிக்க முடியுமா? அவங்கலாம் எவ்வளவு கெட்டிக்காரங்க. யூனிவர்சிட்டில இருந்து வந்தாங்க. நல்லா படிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே முடியல. ஆரம்பத்தில இருந்து அவங்களுக்கு ஒரு கவனம், அவங்களுக்கு அந்த ஒரு கவலை இருக்கும். இப்ப என்னோட சென்டர்லயும் ரொம்ப மாதர்கள் அவங்க சொல்றாங்க, என்னோட வாழ்க்கையில ஒரு பேனாவை கூட நானு கையில வச்சிருந்தது இல்ல சிஸ்டர்ன்னு சொல்றாங்க. ஒரு பேனா கூட என் கையில நான் வச்சிருந்தது இல்ல. ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு பர்த் சர்டிபிகேட்டும் கிடையாது. அவங்க பிறவி எடுக்கிற பொழுது, அவங்க ஒரு தேசத்துல, அவங்க அப்பா, அம்மா அ அங்க இருக்கிற ம் மனிதர்கள் கிட்ட, எனக்கு ஒரு குழந்தை பொறந்திருக்கு. நான் நான் ரிப்போர்ட் பண்றேன். எனக்கு பர்த் சர்டிபிகேட் வேணும் குழந்தைக்குன்னு சொல்லல. இப்போ அவங்களுக்கு எத்தனை வயசாச்சு? பர்த் சர்டிபிகேட் கிடையாது. திருமணம் செய்தாங்க. அதுக்கும் சர்டிபிகேட் கிடையாது. பிள்ளைங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க. இப்ப பாஸ்போர்ட் போய் எடுங்கன்னா, பாஸ்போர்ட் எடுக்க எவ்வளோ தகராறு. அந்த பர்த் சர்டிபிகேட்டும் கிடையாது அவங்களுக்கு. பிறகு திருமணம் செய்தது அவங்களுக்கு கிடையாது. பிள்ளைங்க மட்டும் இருக்காங்க. யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டாங்க. இந்த மாதிரி மனிதர்களுக்கு பாபா எப்படிங்க அவங்களுக்கு உதவி செய்வாரு? என்ன நினைத்தாலே போதும். ம், அவங்க உண்மையாகவே நினைப்பாங்க. இந்த ம், மாதிரி ஒரு 2 தாய்மார்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் எடுத்து, திருமணம் சர்டிபிகேட் எடுத்து, பிறகு பாஸ்போர்ட் ஆபீஸ் போய் பாஸ்போர்ட் எடுத்து தந்து இப்ப மதுபன்ல இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இது பாபா செய்த ஒரு அதிசயம். பாபா செய்த ஒரு மேஜிக். எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பேரும் இருக்கு. ஒரு தேசமும் இருக்கு. இத்தனை நாளும் பேரும் இல்ல, தேசமும் இல்ல, நான் யாருமே இல்ல. இந்த இந்த நாட்டு சட்டத்து பிரகாரமா நான் ஒரு மனிதன் இருக்கேன்னு கூட இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியும் இருக்காங்க சிஸ்டர். அப்படி இருக்கிற பொழுது எத்தனை ம், பேருக்கு கூட தெரியாம இருக்காங்க. நம்ம ஆமா. பாஸ்போர்ட் வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா அவங்களுக்கு அது கூட இல்ல. இப்போ மதுபானுக்கு போகணும்னு அப்பதான் தெரியறது. அவங்க பிறந்த நாள் கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க சொல்றாங்க, இந்த செடி நான் 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 பிறவி எடுத்த உடனே இந்த செடி எங்க அம்மா நட்டுனாங்க. இந்த செடி எவ்வளவு வயசு இருக்கும்? அதோட வயசு தான் என்னோட வயசுன்னு சொல்றாங்க. எந்த நாள், எந்த வருடம் தெரியாது. அப்படியும் இருக்காங்க சிஸ்டர். நான் ம், பாலியில நான் பார்த்திருக்கேன் சிஸ்டர். அப்போ அவங்க எவ்வளவு நல்லவங்க. ஒண்ணுமே தெரியாது. அவங்க சொல்ல பாபாவோட ஒரு மகிமை, பாபா தந்துதான் எனக்கு, பாபா என்னை கூப்பிடுறாரு, அதனாலதான் எனக்கு கிடைச்சது. பாபா எனக்கு வேணும், அதுதான் எனக்கு கிடைச்சதுன்னு எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ம், ம், ம். இப்படியும் இருக்காங்க சிஸ்டர். என்னாலையும் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அங்க அப்படியே ஸ்மைல் ஃபேஸ் எப்பவுமே ஒரு புன்சிரிப்போட ஒரு கலைப்பண்ணது இல்லாம உண்மையாக கள்ளங்கபடம் இல்லாம அந்த சேவை செய்துட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு இது உண்டு. யார் ரியலி சரி. தேங்க்யூ. ஆனா அப்படி இருந்தும் சில பேருக்கு அது கொஞ்சம் லேசினஸா இருக்குது. படிக்கக்கூடியவங்க படிக்கலாம். அவங்க ஒழுங்கா முரடி கேட்க மாட்டாங்க, தூங்குவாங்க.
நாங்க செய்யறது சரி என்னவாங்க நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான். அடுத்தது வந்துடுது 2 விஷயம். பாபா வந்து தூய்மையை பற்றி சொல்றாரு, அதாவது பியூரிட்டி. மற்றது வந்து சுத்தம். அந்த கிளீனுக்கும் Purity. பியூரிட்டிக்கும் உள்ள 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? ஏன் பாபா ரெண்டும் சொல்லுவார். சுத்தமாவும் இருக்கணும், உள்ளம் சுத்தமாவும் இருக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா தூய்மையை பற்றி சொல்லுவாரு. 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சரி, இதுக்கு முந்தி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரே டீச்சர் தான் சொல்லி தர்றாரு, ஒரே படிப்பு, ஒரே நேரம், ஒரே மாதிரி பாடம், ஒரே அந்த பிள்ளைங்க தான். ஆனா நம்ம பரீட்சை வரப்பொழுது ஒருத்தருக்கு முதல் நம்பர் கிடைக்கும், ஒருத்தர் 2வது நம்பர் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு 30வது நம்பர் கிடைக்கும். அந்த கிளாஸ் பெரிய கிளாஸா இருந்தா 40வது நம்பரும் கிடைக்கலாம். ஆனா அந்த பரீட்சை வந்து அவ்வளவு பெருசு கிடையாது. ஆனா எத்தனை பேருக்கும் 40வது நம்பர் வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க வந்து அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் 40வது ஸ்டூடெண்ட், என்னோட கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்க, எனக்கு 40வது நம்பர் கிடைச்சதுன்னு. அப்போ அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, நல்லது, நீ கடைசியா அப்போ வந்ததானே, உனக்கு முன்னேற நிறைய உனக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் நம்பரை வந்தா முன்னேற வாய்ப்பு இல்லை. நல்லது, நல்லா படி, அடுத்த வருஷம் 39வது வந்தா நல்லது மகனே அப்படி சொல்றாங்க. பாபாவும் அப்படிதான் நம்மளை பாக்குறாரு. நம்ம கடைசியில வரலாம், ஆனா பாபா சொல்றாரு முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆகவே முதல் நம்பரை வர்றவங்க ரொம்ப கஷ்டம். அந்த முதல்ல எப்பவுமே வர்றது 2வது வந்தா வீட்டுல நல்லா அடி வாங்குவாங்க. முதல் நம்பரே இப்பவும் வரணும், அது கடைசியா இருந்தா முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்கு. பாபா சொல்றாரு, கடைசி குழந்தையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் சொல்றாரு. அப்ப நமக்கு வந்து சுய ஒரு சந்தோஷம், ஒரு சுய நம்பிக்கை, ஒரு சுய தைரியம் தன்னாகவே வரணும். பாபா எல்லாமே நமக்கு ஊட்டி தர்றாரு இல்லையா? இது நம்ம மனதில் வச்சிருக்கணும். சரி, இப்ப நீங்க தூய்மையை பத்தி சொன்னீங்க. ஒண்ணு வந்து வெளிப்புறத்துல இருக்கிற ஒரு தூய்மை, கிளென்லினஸ். நம்ம மனதுக்குள்ள இருக்கிற ஒரு பியூரிட்டி, இது என்ன வித்தியாசம்? இப்ப பாருங்க, யார் அவங்க வீடு ரொம்ப சுத்தமா இருக்கு, எப்பவுமே அவங்க வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு, அதை நல்லா ஒரு ஊத்தை இல்லாம அந்த வீடை நல்லா பாத்துக்கிறவங்க, அவங்க துணிமணி எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். அவங்க கைகள் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். அங்க இருக்கிற காத்து அந்த எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். அவங்க சமையல் அறைக்கு போனா எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். அங்க இருக்கிற கிளாஸ், பிறகு இந்த சமையல் பொருள்கள் எல்லாம் எப்படி வச்சிருப்பாங்க? சுத்தமா வச்சிருப்பாங்க. ம். யாருக்கு சுத்தம் இந்த வெளிப்புறத்துல இருக்கோ, அவங்களுக்கு நிச்சயமாக அகநோக்கத்திலையும் உள்ளேயும் அந்த சுத்தம் பவித்திரம்னு சொல்றோம். ஆத்மா ஒரு ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல நம்ம இருந்து நம்ம சுத்தமா இருக்கோம்னா அது முடியாது. ஒரு கோயிலுக்கு போனா நம்ம காலெல்லாம் கழுவிட்டு தான் உள்ள போறோம். அவ்வளவு சுத்தமான இடம்னு. ஆகவே வெளிப்புறத்துல இருக்கிற சுத்தம் இருந்தால்தான் அகநோக்கத்திலையும் நம்ம மனதிலையும் சுத்தம் இருக்கும், அந்த பவித்திரம். ஆகவே எது இருந்தாலும் நான் கை கழுவிட்டு செய்யணும், குளிச்சிட்டு செய்யணும். பாபா சொல்றாரு, குளிச்சிட்டு உங்க மனதை சுத்தமாக்கிட்டு சமையல் செய்யுங்க. ஏன்? அந்த சுத்தம் வந்து அந்த சாப்பாடுலயும் இருக்கணும். அந்த சாப்பாடு யாரெல்லாம் அந்த உணவு சாப்பிடுறாங்களோ அவங்க மனதும் சுத்தமாகணும். ஆக வெளிப்புறத்துல சுத்தம் மிக மிக தேவை. ஆனா உள்ள இருக்கிற சுத்தியம், அந்த ஒரு பவித்திரம், அந்த ஒரு தூய்மை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வரணும். ஒரே மிக்க நம்ம சுத்தமாக்க முடியாது. ஒரு
வீடு பூரா நம்ம சுத்தமாக்கிடலாம் ஒரு நாள்ல. ஆனா மனதை நம்ம சுத்தமாக்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம செய்ய முடியும். உதாரணமா சொல்றேன். எனக்கு ஒரு சில மனிதர்கள பிடிக்காது. ஒரு உதாரணம். அவங்கள எனக்கு பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டு அம்மா, அப்பாலாம் சொல்லுவாங்க, "இந்த மாரி மனிதர்களோட கலந்து விளையாடக்கூடாது. அவங்க கிட்ட போகாதீங்க. அவங்கலாம் நல்லவங்க கிடையாது. அவங்களோட நீங்க கலந்து இருக்கக்கூடாது, பேசக்கூடாது, படிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்றாங்க." அப்ப இது மனதில அப்படியே அது அங்க இருக்கு. அம்மா, அப்பா சொன்னது. இப்ப எனக்கு வயசாச்சு. எனக்கு சொந்த ஒரு சுய அ எண்ணங்கள் இருக்கு. இப்போ எங்க அம்மா, அப்பா சொன்னது சரியா? இல்லையா? எனக்கு யோசிக்க முடியும். அவங்க சொன்னது சரின்னா, இந்த சகவாசம் கிட்ட நான் போக மாட்டேன். ஆனா, அவங்க தவறா சொன்னாங்க. அவங்களுக்கும் ஞானம் இல்ல அந்த நேரம். இப்போ எனக்கு அந்த ஞானம் இருக்கு. அவங்க சகவாசம் நான் தேடலாம். ஆகவே ஏதாவது ஒண்ணு படிச்சா, அதுதான் உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வளர, வளர இன்னும் நெறைய நம்ம தெரிஞ்சு கொள்ள விஷயங்கள் எல்லாம் இருந்தால், நம்ம முந்தி என்ன நினைத்தோம், இப்போ என்ன நினைக்கிறோம், நிச்சயமாக ஒரு மாற்றம் வரலாம். ஆகவே அம்மா, அப்பா சொன்னது அது வேற. இப்ப நான் சொல்றது வேற. இப்ப பாபா சொல்றது வேற. பாபா சொல்றாரு, "யாராவது உங்களுக்கு கஷ்டம் குடுத்தால் கோவிச்சுக்காதீங்க, வாழ்த்துங்கள்ன்னு." இது யாரால முடியுங்க? யாரால தான் முடியும்? நமக்கு கஷ்டம் குடுக்குறாங்க, நஷ்டம் குடுக்குறாங்க. நமக்கு எவ்வளவோ தொல்லை குடுக்குறாங்க. வாழ்த்துங்கள்ன்னு சொல்றாரு. யாரால முடியும்? முடியவே முடியாது. ஆனா தூய்மையா இருந்தால். அவங்க பாகம் அவங்க நடிக்கிறாங்க. அவங்க நடிகர்கள். நல்ல நடிப்பு கிடையாது. ஆனா அந்த பாகம் அவங்க நடிக்கிறது, அவங்களுக்கு ஒரு நாள் அதுக்கு பதில் அவங்க சொல்லணும். ஆனா நானும் நடிகர். நான் கோவிச்சுக்கிட்டா, பழிக்கு பழி வாங்குனா, நான் ஒரு துக்கத்துல வந்தா, நான் என் பாகத்தை நான் நல்லா நடிக்கிறேன்னா, ஆகவே நான் என்ன செய்யணும்? அவங்க செய்யறது அவங்களோட நல்லபடியாக மாறணும். சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் என்ற சகோதரர்கள் நல்லபடியாக இருங்க. நான் நீங்க எது செய்தாலும் என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நான் யாரோட குழந்தை? மறந்துட்டீங்களா? ம். நான் யாருக்கு சொந்தம்? நான் எப்பேர்ப்பட்ட ஆத்மாவா மாறப்போறேன்? தூய்மை, பவித்ரம், பியூரிட்டி. நம்ம என்னென்னலாம் நம்ம முந்தி நினைத்தோமோ, அதெல்லாம் தவறு. பாபா நமக்கு புது மாரி நினைக்க சொல்லி தர்றாரு. புது மாரி பார்க்க சொல்லி தர்றாரு. புது மாரி ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்க சொல்லி தர்றாரு. எவ்ளோ அற்புதம் பாருங்க. கடவுளால தான் முடியும். நம்ம மனிதர்கள் என்ன நெனைக்கிறோம், "நீ என்ன அடிச்சியா? நான் உன்ன அடிக்கிறேன்னு" நம்ம நேரா உடனே நம்ம சண்டையில நிப்போம். ஆனா பாபா சொல்றாரு. சரி சிஸ்டர். நன்றி. நன்றி நன்றி தீதி. என்னன்னா, சில பேர் ம், அவசரத்துல அவங்க வெளியில போயிட்டு வந்துட்டு அவங்களால அல்லது தூங்கின பிறகு குளிச்சுட்டு சமைக்க அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சொன்னாலும் கோவம் வருதுல வெளியில. என்னடா பாபாக்கு நாங்க குடுத்து சாப்பிடுவோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நாங்க பாபாக்கு நாங்க போக்கு வைக்கணும். ஏண்டா சுத்தபத்தமா பாபாக்கு போக்கு வச்சு சாப்பிடணும். சரியா எனக்கு உங்க கேள்வி புரியல. இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப நாங்க சமைக்கிறதெல்லாம் குளிச்சு சுத்தபத்தமா தான் சமைக்கணும். இப்ப எங்களுக்கு சென்டர்ல நாங்க அப்படித்தான் செய்வோம். தூங்கினாலும் நாங்க குளிச்சுதான் பாபாக்கு சமைக்கணும். ஓகே. அப்படித்தான் ரூல்ஸ். சில அம்மாமாருக்கு அது கஷ்டமா இருக்குது. அது அவங்களுக்கு தூங்கினா பிறகு குளிக்கிறது இப்படி அவங்க எத்தனை நேரம் குளிக்கிறேன்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன் பாபாக்கு நான் பாபா நம்மளுடைய பாத்துட்டு இருக்கிறாரு சாப்பாட்டுக்கு. அப்ப எப்படி நாம கொடுக்கணும் பாபாக்கு? எல்லாம் வெளியில போனா வந்தா அவங்களுக்கு அதை குளிக்கிறது அன்னைக்கா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த கேள்வி நான் டிடி நிர்மலாவ கேட்டேன். அவங்க இருக்கிற பொழுது, கார்த்தால ஒரு சில பேருக்கு எந்திரிச்சு குளிக்க ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த குளிர் காலத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கு.
அவங்களால முடியாது, அப்ப என்ன செய்யலாம் சொல்ற பொழுது டிடி நிர்மலா சொன்னாங்க, ஒரு வெட் டவல், ஒரு இந்த வெட் டவல் எடுத்து உங்க உடம்பெல்லாம் நல்லா தொடச்சிக்கங்க. உடம்பெல்லாம் நல்லா தொடச்சுக்கிட்டு சமையுங்க. அது உங்களால அது முடியும். அது செய்யுங்க. அந்த மாரி குளிக்க முடியாம இருந்தால், ஒரு உங்க துணிமணிகள மாத்திக்கிட்டு, புது துணிமணிகள் போட்டுக்கிறதுக்கு முந்தி உடம்பெல்லாம் நீங்க தூய்மையா ஆக்குங்க. இந்த வெட் டவல் மூலமா. ம். ஆகவே நீங்க அப்படியும் செய்யலாம். ஆனா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்தா குளிங்க. அந்த மாரி முடியாம இருந்தா, வயசாயிட்டா, உடம்பு சரியில்லாம இருந்தா, நீங்க ஒரு சமயம் சமைக்கணும்னா, உங்க உடம்ப நல்லா சுத்தமாக்கிட்டு ஒரு அந்த டவல் மூலமா நீங்க வந்து சமைக்கலாம்னு சொன்னாங்க. டிடி நிர்மலா. ம். உடுப்பு மாத்துறது நல்ல மெனடெடி. உடுப்பு ம். அந்த அதே ஆமா. ஆடையோட இருக்கா. ஆமா. ம். நன்றி தீதி. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப பிரம்மபாபா தான் கர்மாதித்தி நிலை அடைஞ்சாரு. தாடியவை எல்லாரும் ரொம்ப முயற்சி செய்தாங்க. அவங்க அவங்க இதுக்கு நாங்களும் அப்படி ஆகணும்டா எப்படி நாங்க முயற்சி செய்யணும் கர்மாத்தீத்த நிலை அடையறதுக்கு? அ ஒண்ணு நம்ம நினைக்கணும் பாருங்க. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போனால், அரிசி விக்கிற கடைக்கு போனால், 100 மாரி அரிசி விதங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாஸ்மதின்னு சொல்றாங்க. ஒண்ணு வேற மாரி அ அரிசின்னு சொல்றாங்க. வேற மாரி எல்லாம் 100 மாரி அரிசிகள் இருக்கு. பாஸ்மதி ரைஸ்ன்னா, அது வந்து அது அப்படிதான் இருக்கும். ஒரு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு புழுங்கல் அரிசி போல வர முடியாது. பாஸ்மதி வந்து அத நம்ம சமைச்சா அது அப்படிதான் இருக்கும். நமக்கு தெரியும் அது சமைச்சா இப்படி இருக்கும்னு. புழுங்கல் அரிசி நம்ம சமைச்சா அது எப்படி இருக்கும்னு தெரியும். இப்போ பாஸ்மதி அ அரிசிய வச்சுக்கிட்டு, நான் வந்து புழுங்கல் அரிசி போல சாதம் செய்யணும்னா முடியுமா? முடியாது. ஆகவே நமக்குள்ளேயே நம்ம வந்து பல மாரி நடிகர்கள். ஆனா நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்திதி நம்மளால அத நம்ப ச அத நம்ப அனுபவம் செய்யலாம். நமக்கு உயர்ந்த நம்ம உயர்ந்த ஸ்திதிக்கு நம்ம வரலாம். என்னோட கேட்டகரில. இப்ப நான் ஒரு பாஸ்மதி ரைஸ் கிடையாது. நான் ஒரு புழுங்கல் அரிசி. ஆனா எனக்கு புழுங்கல் அரிசியா இருக்கிற நான், என்னோட ஹையஸ்ட் லெவல் அதுவரைக்கும் நான் வரலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் அது இன்னும் நல்லது அந்த மாரி நான் வரணும்னா முடியாது. ஆகவே என்னோட ஆத்ம பொருத்தம் போல, என்னோட கேட்டகரி பொருத்தம் போல, எனக்கு ஒரு ஒரு உயர்ந்த ஸ்திதி இருக்கு. அந்த உயர்ந்த ஸ்திதி நான் பெற முடியும். நான் வந்து பிரம்ம பாபா மாரி வரணும்னா முடியாது. அது நம்ம நினைக்கணும். ஆனா என்னோட ஸ்திதிக்கு நான் உயர்ந்தவரா நான் மாறுனா, அது எனக்கு கர்மாதீத் ஸ்திதி. என்னோட கேட்டகரி நான் வந்து பாஸ்மதி கிடையாது. புழுங்கல் அரிசி. என்னோட ஸ்திதிக்கு நான் வந்து அந்த உயர்ந்த ஸ்திதி நான் அடைஞ்ச உடனே, நான் கர்மாதீத். இது நம்ம நினைக்கணும். எல்லாரும் நடிகர்கள் ஒரே மாரி வரணும்னா, என்ன டிராமாங்க. ஒரு சில பேர் ராஜாவா இருக்கணும். ஒரு சில பேர் மந்திரியா வரணும். ஒரு சில பேர் பிரஜைங்களா வரணும். ஒரு சில பேர் வேற மாரி வரணும். அப்போ பிரஜையா வர்ற ஆத்மாவோட ஸ்திதி, நான் ராஜாவா வரணும்னா, அது கொஞ்சம் கஷ்டம். என்ன அவங்களால அந்த ஒரு சக்தி அவங்களுக்கு இல்ல. ஒரு பாஸ்மதி ரைஸா இருந்தா, அது அப்படிதான் ஒரு மணமா இருக்கும். புழுங்கல் அரிசியோட மனம் வந்து வேற. இந்த மனம் வந்து அந்த மணமா மாறணும்னா முடியாது. ஆகவே பாருங்க, நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்திதி இருக்கு. ஒரு உயர்ந்த பதவி இருக்கு. என்னால முடியும். நான் ஒரு நல்ல தேவர். லக்ஷ்மி நாராயணனா வராம இருந்தாலும், நான் ஒரு நல்ல தேவர். எனக்குன்னு எத்தனையோ கோயில்கள் கட்டியிருக்காங்க. எவ்வளவோ பூஜை செய்திருக்காங்க. நான் ஒரு உயர்ந்த விசேஷ ஆத்மான்னு இந்த ஒரு இத நீங்க நம்புங்க. ஆனா, பிரம்ம பாபா எப்படி செய்தாரு? அது வேற. இப்போ ஒரு நிலத்துல
நம்ம முதல் அந்த நிலத்தை நம்ம வந்து உண்டாக்கி ஒரு தோட்டம் போட்டால் நல்ல மாதிரி எல்லா மாதிரி வளரும். சம என்ன சைவமா இருந்தாலும் சரி, பழங்களா இருந்தாலும் சரி, நல்ல மாதிரி அது இருக்கும். 2வது வாட்டி நம்ம நட்டுனா, அது கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா, அந்த பூமியில இருக்கிற சத்து கொஞ்சம் போயிடுச்சு. 3வது வாட்டி நட்டுனா, அது வேற. நம்ம எப்போ வந்தோம் இந்த யக்கியத்துல? நான் வந்து 50வது குரூப்பா இருக்கலாம். நான் வந்து 84ல வந்தேன். 50வது குரூப்ல நான் இருக்கலாம். நான் 50வது குரூப்ல நான் வந்தது, நான் முதல் குரூப்ல நான் போகணும்னா யோசிச்சு பாருங்க. ஆகவே நான் என்னோட முயற்சி மூலமா எனக்கு உயர்ந்த ஸ்திதி என்னால பெரு அத நான் அனுபவம் செய்யறது. அதுதான் எனக்கு வெற்றி. அதுக்கு எனக்கு வெற்றி. ஓகே. தேங்க்யூ டிவி. அடுத்தது என்னன்னா, இப்ப பாபா ஏஞ்சல் ஆயிட்டாரு, எங்களையும் பரிஸ்தா ஆக சொல்றாரு. சரீரத்தை இருந்து கொண்டே அவ்வியத்த நிலைய அனுபவம் செய்ய சொல்றாரு. நீங்க ஏஞ்சலா ஆகுங்கோ, அதை பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றாரு. சில பேருக்கு கேள்வி என்னன்னா, நாங்க திருப்பி ரிட்டர்ன் போகும் பொழுது நாம எல்லாரும் வதனத்துல போய் ஏஞ்சலா போய் பிராமன்ஸ் எல்லாருமே ஏஞ்சல் ஆகி வதனத்துல போய் போவாங்களா, அல்லது ஒரு சிலர் தான் வதனத்துக்கு போறதுக்கு இடம் இருக்கா? சரி. இப்ப நீங்க உடம்புல இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பாபாவ பத்தி தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கு. ம். சரியா? அப்ப கொஞ்சம் கொஞ்சம் முந்தி உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு கோவம் வருது. இப்போ அதே சூழ்நிலையில நீங்க அவங்கள வாழ்த்துறீங்க. அந்த சமயம் நீங்க ஒரு ஃபரிஸ்தா. முந்தி உங்களுக்கு கோவம் வரும். ஏன் இந்த மாரி அக்கிரமம் செய்றாங்கன்னு கோவிச்சுக்குவீங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? பாவம் அவங்களோட பாகம். நல்ல பாகம் கிடையாது. நான் உங்கள வாழ்த்துறேன். அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு தேவதை. இந்த மாரி ஒரு சில சூழ்நிலையில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் உங்களுக்குள்ள கொண்டு வர்றது. வாழ்த்துறது, அவங்கள ஏத்துக்கொள்றது, மன்னிக்கிறது, கொஞ்சம் உங்களோட அ போன ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன மாரி அபிப்பிராயம் வச்சிருந்தீங்க, அத நீங்க மாத்தி, அவங்கள நல்லபடியாக ஏத்துக்கொள்றது. அந்தந்த சமயத்துல நீங்க ஒரு ஃபரிஸ்தா, ஒரு தேவதை. அந்த மாரி நீங்க எவ்ளோ கூடி சீக்கிரமா நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வர்றீங்களோ, அவ்ளோ கூடி சீக்கிரமா நீங்க ஒரு ஒரு ஃபரிஸ்தாவா மாறலாம். தேவர்கள் யாருங்க? எந்த ஒரு பெரிய ஒரு பாப்பாத்மாவா வந்தாலும் அவர வாழ்த்துறாரு. அவரோட பாதம் அப்படி இருக்கு. வாழ்த்துறாரு. பெரிய பாவி நீ ஏன் இங்க வந்தன்னு கேட்க மாட்டாரு. மன்னிக்கிறேன்ப்பா, பார்த்துக்க, நல்லபடியா இருப்பான்னு தான் சொல்லுவாங்க. அதே போல நான் எத்தன வாட்டி நான் ஃபரிஸ்தாவ இந்த பிராமண வாழ்க்கையில நான் இருக்கேன். நீங்க நினைக்க கூடாது, கடைசியில நான் உடம்ப விட்டுட்டு போயிட்டேன் நான் ஃபரிஸ்தாவே ஆயிடுவேன். இல்ல. இப்போ நீங்க இந்த உடம்புல இருக்கிற பொழுதே ஒரு ஃபரிஸ்தா எப்படி எல்லாருக்கும் பாபாவோட செய்தி சொல்லிட்டு, அவங்கள மன்னிச்சுட்டு, அவங்களுக்கு சந்தோஷம் குடுத்து, அவங்களுக்கு ஞானம் குடுத்து, அவங்கள மன்னிச்சுட்டு, கெட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்காம, அவங்களோட உயர்ந்த அ ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்து, நல்ல குணங்கள மட்டும் பார்த்து, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஊட்டி, இதெல்லாம் செய்யறது தான் ஒரு ஃபரிஸ்தா. அது நீங்க செய்யறீங்களா? இப்ப செய்யுங்க. கடைசியில நான் இப்படி இருந்து நான் அப்படி மாறப் போறேன்னு, அப்படி ஒண்ணும் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்கள்ல இருந்து ஃபரிஸ்தாவ மாறி, கொஞ்சம் கொஞ்சமா ஃபரிஸ்தால இருந்து ஒரு புள்ளி வடிவமா மாறி, கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு போற ஒரு நிலைக்கு தயாரா ஆகணும். ஆகவே இப்ப நீங்க ஆகுங்க ஃபரிஸ்தாவா. எத்தன வாட்டி நீங்க வந்தீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃபரிஸ்தாவா? கபடம் இல்லாம நீங்க இருந்தீங்க. உண்மையாகவே நீங்க அவங்களுக்கு ஒரு அவங்கள நீங்க வாழ்த்துனீங்க.
நெஞ்சார வாழ்த்துனீங்க, நெஞ்சார மறந்துட்டீங்க, நெஞ்சார உண்மையா இருந்தீங்க. கவனிங்க உங்களை. பரிஸ்தா. இப்ப நீங்க நினைக்க கூடாது, அப்புறம் நான் பரிஸ்தா ஆவேன், இப்போ நான் பிராமணர், அப்புறம் நான் தேவரா வருவேன். இல்ல, இப்பவே தேவரா வரணும், இப்பவே புள்ளி வடிவமா இருக்கணும், இப்பவே நீங்க பரிஸ்தாவா இருக்கணும். மாறுங்க. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. சரி. அப்ப எல்லாரும் அந்த ஏஞ்சல் ஆகி அந்த இடத்துக்கு போறதுக்கு தகுதி இருக்குது. நார்மலாவே எல்லாருக்கும் இருக்குது. ஆனா எல்லாருக்கும் சில இருக்கு. பேர் ஆமா. சில பேருக்கு அது நாங்க 63 பிறவி எங்களுக்கு அந்த குணாதிசயம் வந்துட்டு இருக்கு. திருப்பி திருப்பி அந்த சம்ஸ்காரம் எங்கள்கிட்ட வருது. நாங்க என்ன செய்யறது? முயற்சி எடுத்தாலும் நம்மளால மாற முடியாம இருக்கு. பாபா சொல்றாரு ஒளி உடல் என்றால் அந்த ஒளி உடல் அங்க இருக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அந்த ஒளி உடல்ன்றது தூய்மையின் அடிப்படையில தான் கிடைக்குது. அப்ப அதை ஒருக்கா விரிவாக்கமா சொல்லுங்க. ஆமா, நம்ம சம்ஸ்காரங்கள் நிறைய நிறைய நமக்கு ஒரு தகராறு கொடுக்கறது, தடங்கல் ஆவறது, நமக்கு ஒரு தவறான எண்ணங்களும் கொடுக்கறது. இதெல்லாம் நம்ம பழைய ஒரு வாழ்க்கையில நம்ம அந்த மாதிரி இருந்தோம். அதுதான் நமக்கு ஒரு ஆதாரமா இருந்தது, ஒரு சக்தியா இருந்தது. அப்படிதான் நம்ம இருந்தோம். ஆனா இப்ப நம்ம வந்து பாபா கிட்ட வந்த உடனே பாபா நம்ம பேரை மாத்திட்டாரு. சூத்ரான்னு சொல்லாம பிராமணர்ன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் புது ஒரு பிறவி நான் எடுத்தேன். இப்ப எடுத்திருக்கேன். புது பிறவியில நான் இருக்கேன். நான் சூத்ரா கிடையாதுன்னு சொல்ற பொழுது, அந்த சூத்ராவோட சமஸ்காரம் என்னோடன்னு சொல்றது சரி கிடையாது. ஆகவே அந்த மாரி அந்த சூத்ராவோட சமஸ்காரங்கள் எனக்கு வந்தால், நான் என்ன செய்யணும்? ஓ! நான் முந்தி இந்த மாரி எனக்கு இருந்தது. அப்ப எனக்கு அது சரின்னு தோணிச்சு. நல்லதுன்னு தோணிச்சு. நான் செய்தேன். எனக்கு நெறைய சோகம் வந்தது. இப்ப பாபா சொல்றாரு, அது வேண்டாம். இந்த மாரி செய்து பாருங்கள். உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் சொல்றாரு. கொஞ்சம் பொறுத்திருந்து, அதும், இதும் நீங்க வந்து வித்தியாசம் பார்த்து, எது உங்களுக்கு வேணும்? அந்த மாரி நீங்க நடங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்க பழைய சம்ஸ்காரங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். எனக்கு மரியாதையே குடுக்க மாட்டேன்றாங்க. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க ஏதோ புதுசா செய்றாங்க. இப்ப நமக்கு அந்த ஒரு மரியாதையே குடுக்கறதில்ல. இவங்க கிட்ட இருந்து பிரயோசனமே இல்ல. வாங்க நம்ம போறோம்ன்னு போயிடுவாங்க. மிஸ்யூஸ், டிஸ்யூஸ். யூஸ் பண்ணாதீங்க. இருக்கு. எனக்குள்ள நான் ஒரு பேய வச்சிருக்கேன். அந்த பேய் எனக்கு வேண்டாம். நீ இங்கேயே கடான்னு நம்ம சும்மா இருக்கோம். நீ இருக்கையா? எனக்கு தெரியறது நீ இருக்கேன்னு. ஆனா இப்ப எனக்கு நீ வேண்டாம். அந்த பேய நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அந்த விகாரத்த என்ன யூஸ் பண்ணாதீங்க. அப்ப அது யூஸ் பண்ணாம இருந்தா, அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து விலகிடும். அதோட பலம் குறைஞ்சிடும். அதோட சக்தியும் போயிடும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து பாபா சொல்றாரு, நம்ம செய்து பார்க்கலாம்னு நீங்க சொல்ற பொழுது, புது சம்ஸ்காரம் வருது. அது கொஞ்சம் கொஞ்சமா வளருறது. அது புதுசு வர்ற பொழுது பழசெல்லாம் போயிடும். நேரம் எடுக்கும் பாருங்க. இது ரொம்ப நேரம் எடுக்கும். கொஞ்ச நேரம் கிடையாது. இப்ப உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு நல்ல அழகான ஒரு பெண், பார்க்க நல்லா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க. யார் பார்த்தாலும் அவங்க மேல ஒரு 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 என்ன சொல்லணும், ஒரு இலுப்பு இருக்கு. அட்ராக்ட் ஏற்படுது. பண்றாங்க அவங்களுக்கு. அந்த ஒரு சம்ஸ்காரத்திலேயே அவங்க இருந்துட்டாங்க. இப்ப நான் ஒரு புள்ளி வடிவமா இருந்தாலும், அவங்க கண்கள் வந்து எங்க போறது? யாராவது என்ன கவனிக்கிறாங்களா? யாராவது என்ன பார்க்குறாங்களா? யாராவது என் மேல கொஞ்சம் ஆசை வச்சிருக்காங்க. தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சம்ஸ்காரம். ம். ஓ! கொஞ்சம் கொஞ்சமா பாபா என்ன பார்க்குறாரா? ஐயோ! அந்த மனிதன் என்ன பார்க்குறாரு. அப்படின்னு அவர் வந்து என்ன உடம்ப பார்க்குறாரு.
பாபா என்னை பாக்குறது இல்ல. நான் ஆத்மா உணர்வுல இருந்தா பாபா பாப்பாரு. பாபா என்னை பாருங்க, என்னை பாருங்க, பாபா என்னை பாருங்க. அந்த மனிதன் என்னை பாக்குறான், அது வேண்டாம். நீங்க என்னை பாருங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே உங்களை திருப்பிக் கொள்ளணும். ஆனா அந்த உடம்பு அந்த உணர்வு அவ்வளவு ஜாஸ்தியா உங்களை வந்து மயக்கிருச்சு. அதுல இருந்து நீங்க வர்ற யார் என்ன பார்க்குறாங்க? யார் என் மேல இத ரசிக்கிறாங்க? யாரோட கண்கள் எல்லாமே இதுதான் நம்ம நினைப்போம் பாருங்க. அப்ப அங்க மனிதர்களோட கண்கள் இல்லாம, மனிதர்களோட எண்ணங்கள் இல்லாம, நான் பாபாவோட பாபா என்ன பாருங்க, என்ன ரசிங்க, எனக்கு கொஞ்சம் சத்தியமா எனக்கு ஒரு தைரியம் குடுங்க. அவங்கள பார்க்காம எனக்கு விட அந்த ஒரு தைரியம் குடுங்க. ஏன்னா, யாராவது என் மேல அன்பு காட்டுனா, அவங்க பக்கம் போகணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கு. அவங்களோட நல்லா இருந்தா நல்லா இருக்குமே! நமக்குள்ள ஒண்ணும் இருக்க வேணாம். நம்ம சகோதரர்கள். ஆனா, ம். அவர் என்ன மேல கொஞ்சம் ரசிச்சா, எனக்கும் நல்லா இருக்கு. அவங்க கிட்ட இருக்க. பாபா என்ன மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் இப்படி செய்றேன். நம்ம செய்யலாம். குறும்புத்தனம் இருக்கலாம். ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாரி குறும்புத்தனம், அந்த போக்கிரித்தனம், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம விட்டுட்டு, பாபா என்ன பார்த்தால் தான் எனக்கு தகுதி இருக்கு. மனிதர்கள், கலியுக மனிதர்கள் என்ன பார்த்தால், எனக்கு அது ஒரு அவமானம். நான் தான் அவங்கள இழுக்குறேன். நான் தான் நல்லா உடுத்திட்டு அவங்கள இழுக்குறேன். நான் தான் நல்லா ஜோடிச்சுக்கிட்டு அவங்கள இழுக்குறேன். நானே ஒரு தகுதி இல்லாத ஆத்மா. கடவுள்கிட்ட நான் வரணும்னா எப்படிங்க? ஆகவே யார் என்ன பார்த்தாலும் எனக்கு அவமானம். இந்த ஒரு கதை, இது உண்மையான கதை. ஒரு சிஸ்டர் டாடி பிரகாஷ் மணிக்கிட்ட இது 40 வருஷம் கதைங்க. நான் டாடி பிரகாஷ் மணிக்கிட்ட அவங்க ம். போயிட்டு அவங்க சொல்றாங்க, "டாடி பிரகாஷ் மணி, எனக்கு உண்மையாகவே தூய்மையா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. பாபா தூய்மைய பத்தி பேசுறாரு. ஆண்கள் கிட்ட எல்லாம் நம்ம கலந்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. எனக்கு இது ரொம்ப ஆசை. ஆனா நான் என்ன செய்வேன்? எங்கே போனாலும் இந்த இந்த ஆண்கள் என்ன தொந்தரவு பண்றாங்க. எங்கே போனாலும் எனக்கு தகராறு குடுக்குறாங்க. நான் என்ன செய்வேன்? அன்னு கேட்டாங்க. அப்ப டாடி பிரகாஷ் மணி நல்லா ஒரு அடி குடுத்தாங்க. அவங்க உங்கள பார்க்கல. உன்ன பார்க்கல. நீ அவங்கள பார்க்குற. எப்ப நீ அவங்கள பார்க்காம இருக்க, அப்ப அவங்க உன்ன பார்க்க மாட்டாங்க. தெரிஞ்சதா? நீ ஒழுங்கா இருன்னு. இவங்களுக்கே ஒரு அடி குடுத்துட்டு அவங்கள அனுப்புனாங்க. ம். அதே போல அதே போல இன்னும் ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தூய்மையா இருக்க இஷ்டம். எனக்கு பிரம்மச்சாரியா இருக்க இஷ்டம். ஆனா எங்க அம்மா, அப்பா என்ன தொந்தரவு பண்றாங்க திருமணம் செய்ய. என்ன செய்யலாம்? அப்ப டாடி நல்லா அடி குடுத்தாங்க. உனக்கு ஆசை திருமணம் செய்யணும்னு. உனக்கு வேண்டான்னா யாரும் உன்ன அ ஏற்படுத்த மாட்டாங்க. முடியாது திருமணம் செய்ய முடியாது. உனக்கு வேணும். பொய் சொல்லாத என்கிட்ட இருந்து. போ இங்க இருந்துன்னு அனுப்புனாங்க. அதே போல எனக்கும் ஒரு கதை இருக்கு. என்னோட கதை நான் சொல்றேன். நான் வந்து டாடி கிட்ட நான் பாலில முதல்ல இருக்கிற பொழுது, தனி தனியா இருந்தேன். ஆரம்பம் சார் பாருங்க. யாரும் எனக்கு ரொம்ப தெரியாது. ஒரு வீட்ல இருந்தேன். அந்த வீட்ல வந்து ஒரு பேய், பிசாசு இருக்கிற மாரி தோணுறது. இரவு வந்து ஏதோ வர் பக்கத்துல இருக்கிற மாரி தெரியறது. ஏதோ ஒரு புகை போல வர்றது, போறது தெரியறது. ஏதோ ஆடுறது, நடமாடுறது இருக்குன்னு தோணுறது. அப்ப நான் டாடி ஜானகி கிட்ட சொன்னேன். "ஏன் என்ன இங்க பாலிக்கு நீங்க அனுப்புனீங்க? பயமா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன்." அப்ப டாடி ஜானகி எனக்கு ஒரு நல்லா அடி குடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, "பாபா சர்வ சக்திமான். அவரோட குழந்தைங்கள நம்ம இருக்கிற பொழுது, உலகமே நம்ம மாத்துற அவங்கள இருக்கிற பொழுது, கருவிங்கள இருக்கிற பொழுது, ஏதோ தெரியாத ஒரு பொருள பார்த்து பயம்ன்னா, என்னோட வெட்கம், என்னோட முகம் நான் எந்த பக்கம் நான் திருப்பிக்குவேன்னு எனக்கே தெரியல. வெட்கமா இருக்கு நீ கேட்கிற கேள்வின்னு சொன்னாங்க. நல்லா அடி போட்டாங்க எனக்கு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எங்கேயோ தனியா ஒரு வீட்ல என்ன போட்டுட்டு ஏதோ இருக்கிற மாதிரி தெரியறது, வர்றது, போறது என்னன்னு தெரியல. என்னோட கவலை, என்னோட சூழ்நிலை, நானே தான் அதுக்கு ஒரு ம். முடிவுக்கு கொண்டு வரணும். அப்ப நான் என்ன செய்தேன்னா, எல்லா இடத்துலயும் இந்த மா இலை போடுறது, பிறகு இந்த ஊதுவத்தி ஏத்தி வைக்கிறது, பாபா பாட்டு போடுறது, பிறகு விளக்கு நான் எல்லாம் டார்க்கா நான் அணைக்கிறது இல்ல. இங்க எல்லா இடத்துலயும் விளக்கு இருக்கிற மாரி வச்சிருக்கிறது. அப்போ நான் வந்து பேசுறது. இது கடவுளோட இல்லம். உன்னோட இல்லம் கிடையாது. இது ஒரு தூய்மையான இல்லம். நீ போற இடத்துக்கு நீ போ. உன்னோட நான் சண்டை போடுறதில்ல. நீ என்னோட சகோதரர். நீ போற இடத்துக்கு நீ போ. இங்க வராத. இன்னைக்கு இங்கே உனக்கு எந்த ஒரு விஷயமும் இங்க இல்ல. நீ போற இடத்துக்கு நீ போ. அமைதியா போ. சாந்தியா போ. நீ போ, போ. இது நீ இல்ல. நீ போ, போன்னு சொல்லி ஒரு 2 மாசத்துல டாடி ஜானகி என்கிட்ட சொல்லி, "ஐயோ! பாவமே! நீ வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொன்னா எனக்கு எங்க நான் படிச்சிருப்பேன்? ம், ஆமா. ம். பாவம் நீ தனியா போயிருக்க. உனக்கு யாருமே இல்ல. நீ வந்துடுன்னு சொன்னா, நான் படிச்சிருப்பேனா? அந்த சூழ்நிலைக்கு நான் ஒரு விடுதலை நான் கண்டுபிடிச்சிருப்பேனா? ம். ம். ஆகவே ஒரு ஒரு சமயம் நம்ம வந்து உண்மையா நம்ம வந்து ஆ நமக்கே நம்ம என்ன செய்றோம் தெரியாம, ம். மற்றவங்க கிட்ட நம்ம சொல்றோம் முடியாது, தெரியாதுன்னு. தெரியும், முடியும். செய்து பாருங்கள். நீங்க ஃபரிஸ்தா. உண்மையாகவே ஃபரிஸ்தா. எல்லாருக்கும் வாழ்த்துங்கள். 2 கை வச்சுக்கிட்டு இப்படி வாழ்த்துங்கள். கண்கள் மூலமா வாழ்த்துங்கள். உங்க செருப்பு மூலமா வாழ்த்துங்கள். உங்க கால் மூலமா வாழ்த்துங்கள். எங்கெங்கெல்லாம் நீங்க நடக்கிறீங்களோ, நல்ல மாரி இருக்கணும். நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு. நல்லபடியாக இருக்கணும். நீண்ட காலம் இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். வாழ்த்துங்க. என்ன செலவு? என்ன கஷ்டம்? செய்துகிட்டே இருங்க. ம். ம். எவ்வளவு எளிது. ம். இல்லையா? ம். எனக்கும் அடி கிடைச்சது பாருங்க. சின்ன இதுல முதல் வர்ற பொழுது, செல்லம் நான் பார்ப்பேன். யாரு எனக்கு செல்லம் குடுக்குறாங்கன்னு. யாருமே எனக்கு செல்லம் குடுக்கல. எங்கேயாவது போனா முடியாதுன்னா அடிச்சுட்டு அனுப்பிடுவாங்க. அப்படிதான் நம்ம படிச்சோம். ம். இங்கெல்லாம் செல்லம் எல்லாம் கிடையாது. நீங்க நேற்று இத பத்தி கதைச்சோம். நேற்று முந்தநாத்து கதைச்சோனாங்க. ஆ, சரியா? ம், தேர்ஸ்டே நாங்க ஒரு வகுப்பு வச்சோனாங்க 8:00. ம், அதுல இத பத்தி கதைச்சோனாங்க. உங்களோட விஷயத்தையும் கதைச்சு, இங்க ம். என்ன நடந்ததுன்னு சுதேஷ்திதியும் இதேதான் பேசினா. நீ ஓ! எல்லாம் ஞானி யோகியாண்டா. எங்களுக்கு அந்த நேரம் என்ன இவங்க இப்படி சொல்றாங்களேன்ட்டு தோணும். ஆனா அதுல வர விழுப்பவர் தான் உண்மையாக எங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதுல நாங்க நீங்க சொன்ன மாதிரி யோக சக்தியை வளர்க்கக்கூடியதா இருந்தது. இல்லாட்டி நாங்க எங்க போய் அதை லேர்ன் பண்ணுவோம்? ம். ஆமா. எல்லாரும் கேட்பாங்க, இங்க நான் தனியா இருக்கிறேன். நான் நீங்க சொல்ல சொல்ல இங்க நான் அனுபவம் செய்யறத பார்க்கக்கூடியதா எல்லாம் பேசுவாங்க. ஏன் நீ தனியா இருக்கிறியா, கஷ்டப்படுற? ஆமா. உம். நன்றி நிதி. அடுத்த கேள்வி என்னண்டா, பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு முரளி வந்து, நீங்க சில பேர் வந்து இந்த கோவிச்சு கொண்டு முரளியை தவற விடுறது, வகுப்புக்கு வேணாம் விடுறது, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? பாபா சொல்றாரு நீ கோவிக்க கூடாது, நாம வந்து பிராமன்ஸ் ஆயிட்டம், ஒத்துழைப்பு கொடுக்கணும், அந்த வருமானத்தை நான் தான் இழக்கிறேன். முரளியில கோவிச்சா நான் தான் வருமானத்தை இழக்கிறேன். நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆமா. அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பாகத்துல ஒரு நல்ல பாகம் இல்ல அவங்களுக்கு. இத்தன நாளும் படிச்சு, அவங்க நல்லா புரிஞ்சு கொள்ளாம இருந்து, அங்க போய் திருமணம் செய்துக்கிறாங்க. இத்தன நாளும் படிச்சுட்டு, பாபாவ விட்டுட்டு எங்கேயோ போயிடுறாங்க. வேற ஒரு வேலை தேடுறாங்க. அந்த ஊர்ல இருந்து போயிடுறாங்க. அந்த சென்டர் கிட்ட இருந்து போயிடுறாங்க. இல்லாட்டி, அ அவங்க வந்து சொல்றாங்க, "நான் இன்னும் மேல் படிப்புக்கு படிக்கணும். இன்னும் 3 வருஷம்." பாபா விட்டுட்டு போறாங்க. நம்ம எவ்வளோ படிச்சாலும், அந்த படிப்பு இந்த ஒரு ஜென்மத்துக்கு தான். ஆனா பாபாவோட படிப்பு ஜென்மம் ஜென்மமா நமக்கு உதவும். நம்ம இந்த படிப்பை விட்டுட்டு அந்த படிப்புக்கு நம்ம போறோம். எவ்வளவு நஷ்டம்.
இந்த பாபா விட்டுட்டு அங்க திருமணம் செய்யறோம், என்ன சந்தோஷம்தான் கிடைக்கும்? இப்ப பாருங்க, ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சிரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு இடத்துல நிறைய மனிதர்கள் இருந்தாங்க. ஒரு 400 பேர் மனிதர்கள் இருந்தாங்க. அதுல நிறைய பேர் திருமணம் ஆச்சு. அப்போ அந்த இடத்துல நான் கேட்டேன், நீங்கெல்லாம் நிறைய பேர் இது திருமணம் செய்திருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு நீங்க திருமணம் செய்து. எத்தனை பேரு உங்களுக்குள்ள நான் நல்லா ஒரு மனிதனா, எனக்கு நல்ல ஒரு ஜோடி கிடைச்சதுன்னு எத்தனை பேரை நீங்க நினைக்கிறீங்க? கை தூக்குங்கன்னு சொன்னேன். எனக்கு இன்னும் நல்ல ஜோடி கிடைச்சது, நல்ல மனைவியோ, கணவரோ கிடைச்சது, கை தூக்குங்கன்னு கேட்டேன். யாருமே கை தூக்கல, சிரிச்சாங்க. அப்படின்னா என்னங்க? யாருமே யாருக்குமே பொருத்தம் கிடையாது. நம்ம தான் அந்த பொருத்தமா அத ஆக்கி, எப்படியாவது அந்த கடைய நம்ம நடத்தணும். நடக்கணும். குடும்பத்தை நம்ம நடத்தணும். பிள்ளைங்கள் பெத்தாச்சு, இருக்கணும். எதுவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நம்ம நினைக்க கூடாது. ஒரு திருமணம்னா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். 2 பேரும் கலியுக மனிதர்கள். நல்லபடியாக சந்தோஷமா இருக்கலாம்னு முதல் வருஷம் அப்படி இருப்பாங்க. 2வது வருஷம் அவங்க முகத்தை பாருங்க. ம். ஆகவே பாபா சொல்றாரு, ஏன் இந்த மாரி நீங்க கஷ்டத்துல நீங்க தேடி போறீங்க? என்ன நினைங்க? ஒரு நல்ல லக்ஷ்மி நாராயணன் போல உங்களுக்கு அணு அ அன்பான ஒரு கணவரோ, மனைவியோ நான் தர்றேன். இதுவும் ஜென்மம் ஜென்மமா. சொர்க்கம்ன்னா என்னங்க சும்மாவா? அந்த மாரி சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாரி போலி சந்தோஷம், கொஞ்ச நாள் சந்தோஷம் எல்லாம் விட்டு விடுங்கன்னு பாபா சொல்றாரு. ஆகவே அவங்க அந்த மாரி போனால், அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சமயம் அவங்க ஒரு கஷ்டத்துல வருவாங்க. அப்புறம் கவலைப்படுவாங்க. ஏன் விட்டுட்டோம்? பேரும் போச்சு. ம். மனிதர்களோட நம்பிக்கையும் போச்சு. அவங்க சுயமரியாதையும் போச்சு. வரவும் வெட்கம். போகாம இருக்கிறதும் கஷ்டம். இந்த மாரி சூழ்நிலை நம்ம ஏன் தேடணும்? பாபா கிட்டயே இருக்கிறது நல்லது. ம். தேங்க்யூ டிவின். தேங்க்யூ ஸோ மச். வேறு யாராவதுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க. கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள். ஓகே. லதா சிஸ்டர் நிமிஷம். எனக்கு கேள்விய கேள்வி என்று கேட்கணுமெண்டு இல்ல. என்னன்னு சொன்னா, ஆம், இப்ப திடீர் சொன்னவா என்னடா, இப்ப சொத்து அப்பாண்ட சொத்து இருக்குதானே. இப்ப அப்பாண்ட சொத்தை நாங்க கேட்காமக்கி அதை எடுக்கக்கூடாது, ஆயக்கூடாது, புடுங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்பாண்ட சொத்தண்டு நினைச்சு சாப்பிடணும். ஆனா அதே நேரத்துல நாங்க இப்ப எல்லா உடைமையாலும் அவருடையது தானே. அப்ப நாங்கள் எடுக்கிறது எங்கடையா இருந்தாலும், நான் கொண்டே அதை ஒரு பொருளை வாங்கினாலும் அது இறைவன்ற சொத்து, அவற்ற சொத்தை தான் நான் சாப்பிடணும்னு இருக்கணும். இப்ப அறியாமையில நாங்கள் இதுவரைக்கும் செய்திருந்தோம். என்ன செய்தோம்? கேட்காம தான் எல்லாத்தையும் போய் புடுங்குவோம், பறிப்போம், சாப்பிடுவோம். அது எங்களுக்கு தெரியாது. இது என்னத்துக்காண்டி தான் இதை புடுங்குறேன், ஏன் சாப்பிட்றேன். அது அறியாமையில செய்தப்ப அதை சொல்லினும் என்னண்டா, இப்ப அதை புடுங்க அப்பாண்ட சொத்து அப்பாண்ட ஐக்கியத்துல இருந்து நாங்கள் ஒரு இடத்துல ஒரு சென்டரோ அங்க இங்க போய்க்க நாங்கள் அதை புடுங்கினா, அது சொல்லாம எடுத்துட்டேன்னு சொல்லி நான் அறியாமையில செய்தால் அதை ஒரு உண்டியல்ல தானும் அப்பாண்ட சொத்தை நான் புடுங்கிட்டேன்னுட்டு அதை போடலாம்னு சொல்லி என்னோட அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லி போட்டு அதை புடுங்கி சாப்பிடலாம்னு. அதைத்தான் நான் நினைக்கிறேன். அவன் அதைத்தான் சொல்லி இருந்தா, அது அப்படி ஆயக்கூடாது, புடுங்கக்கூடாது, அப்பாண்ட சொத்தை சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடக்க அது நாங்க நன்றி கடனோட அதை சொல்லிட்டு புடுங்குவோம். அந்த ஒரு மரத்தை நட்டாலும் அந்த மரத்துக்கு தண்ணியை ஊத்திட்டு தான் நான் அதை புடுங்குவோம். அதுக்கு திதிக்கு ஒரு நன்றி விளங்கிட்டா? சொல்லுவோம். திதி கேள்வி விளங்கிட்டா? என்னண்டா, அவ தச்சமேன் ஒரு சென்டர்ல ஏதாவது ஒரு ம். மரத்துல ஏதாவது பிடுங்கினாலோ எடுத்தாலோ அதை பாபாண்ட இயக்கியத்துல போட்டுட்டு அதை எடுக்கலாமா? அல்லது கேட்டுட்டு எடுத்தா பிரச்சனை கிடையாது. சென்டர்ல கேட்டுட்டு எடுங்க. ம். ம். ஆ.
கேட்ட கேட்காம எடுத்தாதான் பிரச்சனை, கேட்டுட்டு. ஆம். கேட்காம பெரியாக்களை கேட்டுட்டு இருக்கிறோம். ம். அது அவங்களே ஃப்ரீயா தருவாங்க. ஃப்ரீயா தருவாங்க. நாங்க இல்லைன்னு சொன்னா இப்ப சென்டர்ல இப்ப அது இது இது சொத்து அப்பாண்ட சொத்து தரான்னு அப்ப சொல்றேன். தண்ட சொத்தை நீங்கள் கேட்காம எடுக்கலாம்னு முரளியில சொல்லி இருக்கிறேன். அதுதான் நான் இது கேட்க வந்ததுக்கு காரணம் அது காட்டித்தான். என்னன்னா அப்பா அவர் சொல்றாருன்னா, நீங்கள் அப்பாண்ட பிள்ளைகள், அப்பா தந்த சொத்து தான் நாங்கள், அவர்கிட்ட இருக்கிறத நாங்கள் எடுக்கலாம். நாங்கள் கேட்காமைக்கு எடுக்கலாம். நாங்க கேட்டு வாங்க கூடாது, பிச்சை எடுக்க அது கூடாது, வேற பிச்சை கேட்க விஷயத்துலதான் கூடாது. தெரியும். பாருங்க, திடீ சொல்லட்டும் முடியும். சரி, அவ சொல்ல. உங்க வீட்டுல நீங்க இருந்தாலும், சென்டரை பத்தி மறந்துடுங்க. உங்க வீட்டுல நீங்க ம் ம் இருந்தாலும், நீங்க சமைச்சாலும், யாருக்கு ம் சமைக்கிறீங்க? யாரை கேட்டுட்டு சமைக்கிறீங்க? யாருக்கு ம் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுறீங்க? இது ம் கூட நீங்க கேட்டுட்டு தான் செய்யணும் பாருங்க. யா அப்பதான் எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு பாபா தவிர ஒரு ஒண்ணு கூட எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றோம். இல்லாட்டி இது என்னோட வீடு, என்னோட சொந்தம், என்னோட சம்பளம், என்னோடன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஆகவே பாபா ம் சொல்ற, உங்க வீட்லயும் நீங்க சமைச்சாலும், பாபா நான் இது சமைக்க போறேன், உங்களுக்கு தான் முதல் நான் வந்து ஆஃபர் பண்ண போறேன், அதுக்கப்புறம் நான் சாப்பிட போறேன், பிள்ளைங்களுக்கும் கொடுக்க போறேன்னு அதுக்கும் நம்ம ம் கேட்டுட்டு தான் செய்யணும். ம் ம். அதோட திதி பாபா சொல்லுவார் தானே, ஒரு தொழி எடுத்தா கூட அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டு திருஷ்டி எடுத்து தான் எடுக்கணும். வீட்டுல இருக்கிற பொருளை தன்னும் ஒரு நாங்கள் அப்படிதான் இப்ப ஒரு சின்ன புள்ள தன்னும் இதுல இருந்தா இதை எடுக்கலாமோன்னு கேட்டுட்டு தான் எடுக்கிறா. இப்ப எங்கட பேத்தி இருக்கிறா, இதுல வந்து ஒரு சாக்லேட்டோ இனிப்பு இருந்தா இதை எடுக்கலாமான்னு தண்ட பொருளை வச்சுட்டு அவ எடுத்துக்கொண்டு போறான்னாலும் கேட்கிறா, இது எடுக்கலாமோண்டு. அப்படி அந்த எங்கண்ட இதுல வரணும், பழக்க தோஷத்திலேயே வர வேணும். ஆனா உண்மையில நான் ஒரு பூ வாயக்கம் அந்த பூ மரம் கவலைப்படுமென்று தண்ணி ஊத்திட்டு தான் அந்த பூவை பிடுங்குவேன். அதுக்கு பூமிக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி. அப்படி அந்த எல்லாம் நான் கடையில போய் சாமான் வாங்கினாலும் அப்பாண்ட சொத்து அப்பாண்ட இதுதான் இது வாங்குறேன். இது வந்து எந்த பொருளோ எந்த காசோ பணம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்டயே நான் வேண்டி அவருக்கு நாங்கள் சமைச்சு அவர்கிட்டயே சாப்பிடுறோம். அவர் தந்த சாப்பாடு தானே. அதான் நீங்க சொன்னதே எனக்கு பிடிச்சது. அந்த அந்த ஒரு 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 புடுங்கேக்கு அதன்னும் அத இறைவன்ற சொத்தண்டு நினைச்சு புடுங்கோவணும். அது எங்கட இல்லத்தானே நான் எங்கடைன்றது ஒன்றும் இல்லை. நீங்க நன்றி அம்மா. சொன்னதுனால அதான் டைம் நான் ஆகுது. என்னோட அடுத்த கேள்வி நன்றி இருக்குதா? நன்றி அம்மா. நன்றி. வேற விமலினி யாரும் சிஸ்டர், ஓம் சாந்தி. வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓம் சாந்தி. வீடியோ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சொல்லுங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. என்னுடைய கேள்வி வந்து, இப்ப நான் மட்டும்தான் இந்த பாபாண்ட ஞானத்தில இருக்கிறேன், மற்றவே ஞானத்தில இல்ல. உழைப்பு வந்து சாமான்கள் வேண்டதுக்கு பயன்படுத்த வேண்டி இருக்கு. அப்போ அந்த சாமான்கள் வேண்டுறேன்னு சொன்னா இப்ப மற்றவை வந்து மச்சம் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடுகிறார்கள். அன்னைக்கு ஒரு சிஸ்டர் முரளிவாசி கேட்க சொன்னா, தான் வந்து எந்த விதத்திலையும் தன்னுடைய வருமானத்தை அசைவம் வாங்குவதற்கு பயன்படுத்துறது இல்லையண்டு. ஆனா என்னுடைய சூழ்நிலையில அந்த வருமானம் வந்து அவர்கள் சாப்பிடுற அசைவத்துக்கும் பயன்படுத்தப்படுது. இது எந்த அளவுல சரியா இருக்கும்? எனக்கு அதை கட்டுப்படுத்த முடியல. என்ன ஆமா, செய்யலாம்? இது குடும்ப பிரச்சனை, கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இத்தனை நாளும் நீங்க வந்து சம்பாதிச்ச பணம் மூலமா அவங்க அசைவம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தோணுறது இது சரியில்லைன்னு. எப்படி அவங்களுக்கு சொல்லலாம்? எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரலாம்? ஏதாவது ஒரு விடை இருக்கா? அவங்களோட கலந்து பேசுங்க. நீங்க சொல்லலாம், இத்தனை நாளும் நான் சந்தோஷமா தான் செய்தேன், இப்போ இந்த படிப்புல நான் வந்திருக்கேன், இந்த படிப்புல அவங்க சொல்றாங்க அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது, அது ஒரு பாவம்னு சொல்றாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்னோட சம்பளம் மூலமா சைவமே நான் வாங்கி அந்த சைவமே சாப்பிட்டால் அது எப்படி நீங்க சரின்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு அசைவம் வேணும்னா உங்க சொந்த சம்பாரி பணத்து மூலமா
பணம் மூலமா, உங்க சொந்த முயற்சி மூலமா நீங்க ஏதாவது செய்யுங்க. ஆனா என்னோட பணம் மூலமா தயவு செய்து நீங்க யூஸ் பண்ணாம இருங்க. எனக்கு இந்த ஒத்துமை நீங்க குடுங்க. நீங்கலாம் நல்லா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகவே எப்படிங்க? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்லலாம். சரி இது நீ திடீர்ன்னு சொல்ற, நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு 2 மாசம் போகட்டும். நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாரி அவங்க ஏதோ திட்டம் போடுவாங்க. ஏதோ ஒண்ணு செய்யணும். பேசாம இருந்துட்டு, என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னா, அது அப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லலன்னா நல்லபடியாக சொல்லலாம். இது எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. எப்படி நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள நான் குற்றம் சொல்லல. ஆனா எனக்கு இந்த ஆசை, இந்த பணம் மூலமா எந்த ஒரு அசைவமும் வாங்கக்கூடாதுன்னு, நீங்க எப்படி எனக்கு ஒத்துமை குடுப்பீங்க? கேளுங்க. ம். அப்புறம் கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறது? எப்படி செய்யறதுன்னு அப்புறம் நீங்க சென்டர கேட்கலாம். ஒண்ணொன்னா ஒரு ஒரு படியா நல்லபடியாக நீங்க எடுக்கணும். விரோதிய எடுக்கக்கூடாது. இஷ்டம் இல்லாம எடுக்கக்கூடாது. நம்பிக்கை இல்லாம எடுக்கக்கூடாது. உங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்கா? 100க்கு 100% நீங்க உங்களுக்கே அந்த அசைவம் வேண்டான்னு இருக்கா? இல்லாட்டி உங்களுக்கும் அசைவம் வேணும்னு இருக்கா? இதெல்லாம் நெறைய இருக்குங்க. ஒரே வாட்டி ஒரு பதில் நீங்க கேட்கணும்னா முடியாது. ஏன்னா நீங்களும் அதுல ஒரு பங்கா இருந்தீங்க. அப்போ உங்களுக்கும் அப்படி ஒரு மாற்றம் வேணுமா? இல்லையா? இது ஒரு உடனே ஒரு பதில் இதுக்கு கிடையாதுங்க. எனக்கு வந்து அசைவத்துல விருப்பம் இல்ல. எனக்கு இப்ப இந்த மனமே எனக்கு சரியான இது ச என்ன செய்யறது குமட்டுற மாதிரி வரும். என்னடா ஒரு குசி நிக்கலதான். ஆனா அவைகள்ட்ட நான் சொன்னேன் நான். ஆனா இன்னும் அவை அதை கேட்கிறதா இல்லத்தான். நான் சொன்னேன் நான் எனக்கு அது பாவம். இந்த காசுல வேண்ட வேணாமண்டு. எனக்கு அதாலதான் சில வேளையில சில தடங்கள் வருதோ தெரியாண்டுன்னு நான் யோசிக்கிறேன். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. எச்சம் சாப்பிடணும்ன்ற விருப்பம் எனக்கு இல்லை உண்மையில. சரி, உங்க சென்டரோட நீங்க பேசுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பிரச்சனை தான். ஆனா நெறைய பேர் இருக்கீங்க. நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரணும். சண்டை சச்சரவுல வரக்கூடாது. ஓம் சாந்தி.